இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 17ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். விண்ணேற்றம், விண்ணேற்பு இரண்டுக்கும் வித்தியாசம் முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும். விண்ணேற்றம் என்றால் தானாகவே விண்ணுக்கு ஏறி செல்வது. விண்ணேற்பு என்றால் விண்ணகத்திலிருந்து இறைவன் ஒருவரை ஏற்றுக்கொள்வது. அன்னை மரியாள் பெற்றது விண்ணேற்பு. அன்னை மரியாளை ஆண்டவர் விண்ணுக்கு எடுத்துக்கொண்டார். விண்ணேற்பு. ஆனால் இயேசு தானாகவே ஏறி சென்றார். விண்ணேற்றம்னு சொல்லுவாங்க. அர்த்தம் புரிஞ்சுக்கணும் நம்ம ரெண்டுத்துக்கும். ஓகே, இன்றைய தியானத்திற்கு வருவோம். சகோதரர்களே, ஒரு நல்ல குருவுக்கு, ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு தனக்கு பிறகு தன் சீடர்களை உருவாக்கி தன் பணியை தொடர்ந்து செய்ய வைத்து விட்டு செல்வதுதான் ஒரு நல்ல குருவுக்கு, நல்ல தலைவனுக்கு அழகு. அப்பேற்பட்ட ஒப்பற்ற தலைவராக ஆண்டவர் இயேசு நம்முடைய திகழ்கிறார். முதல் வாசகம் மிக மிக அற்புதமாக இந்த விஷயத்தை சொல்லுது பாருங்க. எல்லோரும் பார்க்க ஆண்டவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். சகோதரர்களே, அந்த வாசத்துடைய கடைசியில் பார்க்கணும். 40 நாள் அளவும் இயேசப்பா பாடுபட்டு இறந்து 40 நாள் அளவும் என்ன பண்ணாரு? அவருடைய சீடர்களுக்கு பல்வேறு வகையிலே தோன்றி அவர் திடப்படுத்தினார். தைரியமா இருங்க, பயப்படாதீங்க, அவங்க கூட இருக்கிறேன் என்று 40 நாட்கள். அந்த உயிர்ப்புக்கும் இன்னைக்கு 40 நாள் கேப் இருக்கு. நீங்க பாருங்க, 40 நாட்கள் தன்னுடைய சீடர்களை, தன்னுடைய திருத்தூதர்களை என்ன பண்ணார்? அவர் உருவாக்க கட்டமைத்தார். அவர்களை கொண்டுதான் கடவுள் இறைமகன் இயேசு இந்த உலகை தன்வயமாக்கினார். அவர் மத்திய லட்சியத்தை பாருங்க. இன்னைக்கு இயேசப்பா விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக கொடுத்த பணி என்ன? திருத்தூதர்களே, என் சீடர்களே, உலகெங்கும் பரவி செல்லுங்கள், உலகெங்கும் பரவி போங்க, எல்லா மக்களையும் என்னுடைய சீடராக மாற்றுங்கள், அவர்களுக்கு தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். எவன் ஒருவன் நம்பிக்கை கொண்டு என் பின்னே வருகிறானோ அவனுக்கு என் ஆசியும் அருளும் உண்டு என்று ஆண்டவர் என்ன பண்ணாதீங்க, வாக்குறுதி கொடுக்கிறார். நான் சொல்றேன், சீடர்களுக்கு பணியையும் கொடுக்கிறார், இந்த வாக்குறுதியும் கொடுக்கிறார். எவன் நம்பிக்கையோடு என்னை பின்பற்றுகிறான் அவனுக்கு நான் ஆசை அளிப்பேன் என்று அவர் ஆசையும் கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும். ஏசப்பா இறந்து விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக சீடர்களுக்கு பணியை கொடுத்தார், வாக்குறுதியை கொடுத்தார். அது மட்டும் கிடையாது, ஒரு செக்கும் வச்சுட்டு போயிருக்காரு பாருங்க. முதல் வாசகம் இறுதியிலே, சீடர்களே, நீங்கள் எவ்வாறு இயேசு கிறிஸ்து விண்ணுக்கு செல்வதை பார்த்தீர்களோ அதை போலவே அவர் மீண்டும் வருவார். வார்த்தை கவனிக்கணும். நம்ம திரும்ப சொல்றோம் பாருங்க. இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா, அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். இயேசப்பா இந்த உலகத்திற்கு வந்தார், அனைத்து கருத்துக்களையும் போதித்தார், இந்த மக்கள் மீட்க வேண்டிய அத்தனை உசுரையும் கொடுத்தாரு. உயிர் கொடுத்து அப்படி கூட போயிடல, 40 நாட்கள் இருந்து மீண்டும் மேலும் மேலும் சீடர்களுக்கு கற்பித்தார். அந்த சீடர்கள் வழியாக இந்த உலகை மீட்கணும்னு கட்டளை கொடுத்துட்டு போனார். அந்த கட்டளையை அவருடைய பிள்ளைகளாக நாம் சரியாக திரும்பி வந்து பார்ப்பார். அவர் திரும்பி வரும்பொழுது நம்ம என்ன பண்ண, அவருக்கு கணக்கு கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும்.
ஏசப்பா 2ஆம் வருகை என்பதை மட்டும் கணக்கு கேட்பார். என் மகனே, என் மகளே, நான் உனக்கு பணியை கொடுத்துட்டு நான் போனேனே, உன் கையில் தாளந்தை கொடுத்துட்டு போனேனே, நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற என்று நம்ம ஆண்டவர் கணக்கு கேட்பார். இந்த விண்ணேற்ற விழா என்பது நம்மை தயார்படுத்துகின்ற விழா. ஏசப்பா விண்ணுக்கு போறார் சரி, ஆனால் திரும்பி வருகின்றவர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். என்கிட்ட கேட்பார், அகஸ்டின் உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தா இதெல்லாம் என்ன சம்பாதிச்சு வச்சிருக்க, நீ கூட்டு காட்டு பார்ப்போன்னு கேட்பாரு. நான் தாளந்தை மண்ணில் புதைச்சி வைக்கிற ஆளா, இல்லை கடவுள் கொடுத்த அந்த அருளால் ஆசிரியரால் நான் இல்லை அதை காப்பாற்றி இன்னும் பல மாதிரி பெருக வச்சிருக்கேனா? கடவுள் கேட்பாரு. சகோதரர்களே, சிந்திப்போம். கடவுள் கொடுத்த அருளையும் ஆசிரியையும் பயன்படுத்தி மீண்டும் தாளந்துகளை அதிகமாக்க முயற்சிப்போம். நாளை சந்திப்போம்.